பீகாரில் பல்வேறு காரணங்களால் தடைப்பட்ட 33 ஓட்டுச்சாவடிகளில் ஞாயிறன்று ஓட்டுப்பதிவு நடந்தது. கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கிய லோக்சபா தேர்தல் இதுவரை 111 தொகுதிகளில் 4 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. 3வது கட்ட தேர்தலின் போது பீகார் மாநிலத்தில் அவுரங்காபாத், கராகட், கயா, நவாடா, ஜமுய் ஆகிய 5 லோக்சபா தொகுதிகளிலும் ஓட்டுப்பதிவு நடந்தது. அப்போது பாதுகாப்பு இல்லாததால் தேர்தல் அதிகாரிகளால் ஓட்டுச்சாவடிக்கு செல்ல முடியாதது, மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்களில் கோளாறு போன்ற பல்வேறு காரணங்களால் மேற்கண்ட 5 தொகுதிகளுக்கு உட்பட்ட 33 ஓட்டுச்சாவடிகளில் ஓட்டுப்பதிவு தடைப்பட்டது. அதனால் அந்த ஓட்டுச்சாவடிகளில் மறுதேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது. அதன்படி 33 ஓட்டுச்சாவடிகளிலும் மறுதேர்தல் ஞாயிறன்று நடந்தது. காலை 7 மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவு மையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதனால் மக்கள் அச்சமின்றி வரிசையில் நின்று ஓட்டளித்தனர். मतदान के दिन करीब 12 बजे दिन में मशीन खराब हो गया था, इसलिए बंद हो गया और 4 बजे तक नहीं बन सका, इसलिए आज पुनः मतदान हुआ। पहले यहाँ वोटिंग मशीन खराब हो गया था, उसके वजह से यहाँ दूसरा पूर्ण मतदान हो रहा है। ठीक है, बहुत अच्छा। ஜமுய் தொகுதியில் அதிகபட்சமாக 19 ஓட்டுச்சாவடிகளில் மறுதேர்தல் நடந்தது. நவாடாவில் 6, அவுரங்காபாத்தில் 4, கயா, கராகட் தொகுதிகளில் தலா 2 ஓட்டுச்சாவடிகளிலும் ஓட்டுப்பதிவு நடந்தது.